கிராம சீர்திருத்தம் நூலின் திறனாய்வு. ஆசிரியர் கி. வீரமணி. நாள் 29/7/2021. வணக்கம். கிராம சீர்திருத்தம் என்ற பெயரில் இந்த நூல் 1945 தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டிலே கிராம அதிகாரிகள் பயிற்சி முடித்த நிலையில் அன்றைய பெரியார் பெருந்தொண்டர் திரு ப. சண்முக வேலாயுதம் அவர்கள் முன்னின்று நடத்திய அந்த பயிற்சி முகாமிலே அரசு அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சிகளில் நிறைவுரை ஆற்றுகின்ற வகையிலே தந்தை பெரியார் அவர்கள் கலந்து கொண்டு பேசிய உரைதான் இந்த கிராம சீர்திருத்தம் என்பதாகும். கிராம அதிகாரிகளுக்கு பயிற்சி கொடுத்து கிராம சீர்திருத்தம் என்ற தலைப்பிலே பேச வைத்த தந்தை பெரியார் அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே நான் பேசுவது பலருக்கு சுவையாக இருக்காது, கசப்பாகவும் ஏமாற்றமாகவும் கூட இருக்கலாம் என்று ஆரம்பிக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், தந்தை பெரியார் அவர்களுக்கு என்று அழைத்து விட்ட காரணத்தாலேயே அவர்களை பாராட்டி பேசுவதோ அல்லது வெற்று புகழுரைகளிலே ஈடுபடுவதோ வழக்கமில்லாத ஒரு தலைவர், ஒப்பற்ற சிந்தனையாளர். தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மறைக்காமல், ஒளிக்காமல், அப்பட்டமாக உண்மையை அதன் நிர்வாணத்தன்மையில் காட்டக்கூடிய வகையில் பேசக்கூடிய ஒரு தலைவர், அறிவு நாணயம் உள்ள ஒரு சிந்தனையாளர், ஒப்பற்ற உயிரினங்கள் மலரும் சோலையான அறிவு ஆசான் தந்தை பெரியார் அவர்கள். அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே சொல்லுகிறார்கள், தோழர்களே, எனது கிராம சீர்திருத்த திட்டம் என்பது என்னவென்றால், நாட்டில் கிராமங்களே எங்கும் இல்லாதபடி அவற்றை ஒழித்து விடுவதே ஆகும். இப்படித்தான் ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் அவரை பொறுத்தவரையில் கிராமங்கள் என்ற வார்த்தை அகராதியில் இல்லாதபடி செய்துவிட வேண்டும். ரொம்ப புரட்சிகரமான சிந்தனை. ரொம்ப பேருக்கு ஆச்சரியமாக இருக்கு, என்ன கிராமத்து மக்களுக்கு எதிராக வந்திருக்கிறாரான்னு. அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தாலும் அதிலேதான் மனிதாபிமானம் பொங்கக்கூடிய அளவில் எவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் உள்ளே வருகிறது என்ற எண்ணத்தை பார்க்க வேண்டும். அதற்கு அவர்கள் இந்த பகுதியிலே சொல்கிறார்கள், கிராமம் என்கிற எண்ணத்தையும் பெயரையும் அதற்கு ஏற்ற பாகுபாட்டு முறையையும் வைத்துக்கொண்டு நீங்கள் என்னதான் கிராம சீர்திருத்தம் செய்தாலும், பறையன் சக்கிலி என்பவர்கள் எப்படி அரிஜனானானோ, அதுபோல ஆதி திராவிடன் ஆனானோ, அதுபோல போன்ற மாற்றம்தான் ஏற்படுமே ஒழிய, பறையன் மற்ற மனிதர்களைப் போல மனிதனானான் என்கிற மாற்றம் எப்படி ஏற்படாதோ அதுபோல் கிராம சீர்திருத்தம் செய்யப்படுவதால் நல்ல கிராமம் ஆயிற்று என்றுதான் ஏற்படுமே ஒழிய, மற்றபடியான நகரத்தன்மையும் நகர மக்கள் அனுபவிக்கும் உரிமையும் அனுபவிக்க முடியவே முடியாது. காரணம், ஏனெனில் நகரத்தின் அமைப்பும் அவசியமும் வேறு, கிராமத்தின் அவசியமும் வேறு. எப்படி என்றால், எப்படி சமூகத்தில் ஜாதி அடிப்படையில் பிராமணன், சத்திரியன், சூத்திரன், பஞ்சமன் என்று வேறுபாடுகள் இருக்கிறதோ, அதுபோல ஒரு நவீன வருணாசிரம தர்ம ஏற்பாடுதான் நகரம் கிராமம் என்பதாகும். அந்த வகையில் கிராமத்துக்காரர்கள் உழைப்பது, நகரத்துக்காரர்கள் அனுபவிப்பது என்பது போல ஒரு வகையான ஒரு சுரண்டல் ஏற்பாடு. அதற்கு மிகப்பெரிய அளவிற்கு பல முன்னுரைகளும் மற்றவைகளும் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இவைகளெல்லாம் இருக்கின்றன. அந்த மேல் பூச்சுகளை எல்லாம் எடுத்து விட்டு தந்தை பெரியார் சொல்லுகிறார், பேதமற்ற ஒரு வாழ்க்கை. என்னென்ன வசதிகள் நகரத்திலே கிடைக்கிறதோ அத்தனை வசதிகளையும் சமப்படுத்தப்பட்ட நிலையில சம வாய்ப்பு உள்ளவர்களாக கிராமத்து மக்கள் என்று இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, பெரும்பாலான மக்கள் உழைப்பாளிகள். அந்த உழைப்பாளிகள் பல பேர் நல்ல கல்வி அவர்களுக்கு கிடைப்பதில்லை, நல்ல சுகாதாரம் கிடைப்பதில்லை. இன்றைக்கு பல இடங்களிலே மாறுதல் வந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட இன்னமும் அந்த பேதை இருக்கிறது. எடுத்துக்காட்டாக சுடுகாடு என்று சொல்லுகிற நேரத்திலே கூட
மறைந்தவர்களை அடக்கம் செய்வதற்கோ எரிப்பதற்கோ கொண்டு போகக்கூடியதற்கு பாதைகள் இல்லை. இப்போது பல இடங்களிலே வயல்களை தாண்டி போக வேண்டியிருக்கிறது, பல இடங்களிலே வாய்க்கால்களை தாண்டி போக வேண்டியிருக்கிறது. கொடுமையான சூழல். இந்த அளவிற்கு இந்த 21ஆம் நூற்றாண்டு இருக்கிறது என்றால் தந்தை பெரியாருடைய சிந்தனை எவ்வளவு ஆழமான எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவே கிராமத்தை சீர்திருத்துவது என்பதை விட கிராமமே இல்லாத அளவுக்கு மாற்றி நகரம் கிராமம் என்ற பேரமே இல்லாது என்னென்ன வசதிகள் அங்கே இருக்கிறதோ அத்தனை வசதிகளும் இங்கு இருக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ அத்தனை உரிமைகள் இருக்க வேண்டும் என்றால் பெரும்பாலான மக்கள் இவர்கள் தான். சுகாதார வசதி என்று சொன்னால் உயர்ந்த மருத்துவமனைகளும் மற்றவர்களும் அதே வசதியை கிராமத்து மக்களும் பெறக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்க வேண்டும். எனவே கிராமம் நகரம் என்று சொல்லும்போது அதில் வெவ்வேறு பணிகள் வெவ்வேறு வகையிலே இருக்கிறது என்பதை தவிர வேறு கிடையாது. எனவேதான் அந்த பேதம் இருக்கக்கூடாது என்பதை சிறப்பாக எடுத்து சொல்லுகிறார்கள். அவருடைய அந்த கிராமம் என்பது மாற்றப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்று அவ்வளவு கடுமையாக சொல்வதற்கு அவருடைய கண்ணோட்டத்திலே கிராமம் என்றால் என்ன என்றால் எழுந்த வாரியாக என்ன இப்படி மக்கள் கிராம மக்களுக்கு விரோதமாக சொல்றாரான்னு. அர்பன் ரூரல் என்ற அந்த டிவைட் இருக்கிறத, அதாவது நகரம் கிராமம் என்பது அதுவே ஒரு விதமான ஒரு பேதத்தை உருவாக்குவது. கிராமம் என்றால் என்ன, அதுக்கு அந்த காலத்தில் இருக்கிற சூழ்நிலையை அவர் சொல்றார். பள்ளிக்கூடம் இல்லை, ஆஸ்பத்திரி இல்லை. இன்னைக்கெல்லாம் நம்ம போராடினாலும் இதெல்லாம் வந்திருக்கிறது திராவிட இயக்க ஆட்சியில் மற்றதெல்லாம். ஆனால் அது முழுமையாக ஆய்வுகள் இல்லை, டிராமா இல்லை, பார்க் இல்லை, நீதி ஸ்தலம் இல்லை, போலீஸ் காவல் இல்லை, நல்ல ரோடு வசதி இல்லை, விளக்கு இல்லை, நல்ல தண்ணீர் இல்லை, உயர்ந்த நாகரிகம் என்பது இல்லை. பெரும்பாலும் வயிற்று ஆதாரத்துக்கு சம்பாதிப்பதை விட வாழ்வு ஆசைக்கு பணம் சம்பாதிக்கும் வசதி இல்லை. இந்த வயிற்றுக்கு ஆகாரம் சம்பாதிப்பது என்பதுதான் இருக்கிறதே தவிர அதே வாய்ப்பு வாழ்வு ஆசைக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வசதி எங்கே இருக்கிறது? நகரத்தில் இருக்கிறது சொல்கிறார். இப்படி பல வசதிகள் நகரத்தானுக்கு இருப்பவர்கள் கிராமத்தானுக்கு இல்லை என்பதுதான் மிக முக்கியமானது, மிகப்பெரிய அளவிற்கு. அந்த வகையிலே வருகிற போது கிராமத்தானுக்கு கல்வி இல்லாமல் இருந்தால்தானே பயிரிட்டு உழைத்து அறுத்து மூட்டையாக்கி தைத்து வண்டியில் போட்டு நகரத்துக்கு அனுப்பிவிட்டு சாவியாய் போன தானியத்தை வீட்டுக்கு எடுத்து கொண்டு போய் கஞ்சியாய் காய்ச்சி கலையத்தில் ஊற்றி பிள்ளை குட்டிகளை சுற்றி வைத்து கொண்டு இன்று கடவுள் நமக்கு இவ்வளவுதான் கொடுத்தார் என்று வாழ்த்து பாடி எருமை மாடு தவிட்டு தண்ணீர் குடிப்பது போல் வயிறு முட்டை குடிக்க முடியும், அதோடு அவன் திருப்தி அடைய முடியும். அப்படி இல்லாமல் கிராமத்தானுக்கு கல்வி கொடுத்து விட்டால் நாம் உழைக்கிறோம், நாம் விளைவித்தோம், நாம் உருப்படி பண்ணினோம், அப்படி இருக்க நாம் கஞ்சி குடிப்பதும் உழைக்காதவன் தரித்து புடைத்து ஆக்கி குடைப்பதும் இந்த தொப்பை வெடிக்க அமுக்குவதுமா என்ற எண்ணம் ஏற்பட்டு விடாதா? அதனால்தான் கிராமம் ஒரு பஞ்சவனுடைய நிலையில் வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நிலைக்க கிராம சீர்திருத்தம் என்ற பித்தலாட்ட பெயரை வைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் வர்ணாசிரம தர்மத்தில் மேல்படி இருப்பவர்கள் கிராமத்துக்கு செல்லுங்கள் என்று கத்திக்கொண்டிருக்கிறார். கிராமங்களுக்கு செல்வதன் மூலமாக அந்த கூடையை தூக்கி கொண்டு போனால், பஜனை பாட்டை பாடிக்கொண்டு போனால் அது பயன்படுமா? ஆகவே மிகப்பெரிய அளவிற்கு சொல்லிவிட்டு அதற்கு மாறுதலும் சொல்லுகிறார். அதுதான் மிக முக்கியமானது. இந்த மாறுதல் என்னவென்று சொன்னால், கிராம அதிகாரிகள் என்று இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வர்ணாசிரமத்தை போல் இருப்பதற்கு பதிலாக எல்லா வகையான வசதிகளும் இங்கே உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு விளைபொருள்களால் உண்மையில் கிராமங்களை சீர்திருத்த வேண்டுமானால் வழிமுறை சொல்றார். நான் சொல்லப்போகும் முக்கியமான காரியங்களை செய்ய வேண்டும். விவசாயம் உடல் உழைப்பில் நடைபெறுவதை மாற்றி அதை ஒரு தொழில் முறையாக, அதுவும் எந்திர தொழில் முறையாக, இண்டஸ்ட்ரியலாக ஆக்க வேண்டும். இன்றைக்கு கிட்டத்தட்ட அதே தான் வந்தாச்சு. இன்னைக்கு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எந்திரத்தில் வருகிறது, ஆனால் லாபத்துக்குரிய அளவுக்கு இன்னும் வரல. காரணம் என்ன? நெல் மூட்டை வருது, மழை பெஞ்சதுன்னா காஞ்சி போய் மறுபடியும் ஈரமாகிறது. இதெல்லாம் வரணும். உழுவதும் விதைப்பதும் அறுப்பதும் எந்திரத்தால் செய்யப்பட வேண்டும். கிணறு வெட்டுவதும் தண்ணீர் இறைப்பதும் பாய்ச்சுவதும் எந்திரத்தால் செய்யப்பட வேண்டும். இந்த அளவுக்கு பூமிகளை திருத்தி இணைக்க வேண்டும்.
அதற்கு பயன்படாத பூமியை தனிமைப்படுத்தி அடிக்கடி பாட வேண்டும். விளைபொருள்களால் ஆக்கப்படும் பண்டங்களை ஆங்காங்கே விவசாயிகள் கூட்டுறவு முறையில் ஆக்கப்பட்டு அந்த பயன் விவசாயிகளுக்கே கிடைக்க வேண்டும். பல கிராமங்களை ஒன்றாக இணைத்து, இது ரொம்ப மிக முக்கியமானது, ஒரு சிறு நகரமாக ஆக்கி அதில் பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, பார்க், சினிமா, டிராமா, தமாஷரை, வாசகசாலை, புத்தகசாலை, ரேடியோ நிலையம், நல்ல ரோடு, கால அளவுப்படி போக்குவரத்தில் பஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், நன்றாய் படித்த ஒரு நீதிபதி, சகல சாமான்களும் கிடைக்கத்தக்க கடைகள் ஆகியவை ஏற்படுத்த வேண்டும். இப்படி சுற்றுப்பயண கண்காட்சி சாலைகள் அடிக்கடி பற்பல விதத்தில் அமைத்து ஊர்கள் சோறும் சுற்றி வரும்படியாக வேண்டும். ஆங்காங்கு அப்பீல் கோர்ட்டுகள், குறை தெரியும் அதிகாரிகள் சுற்றுப்பயணம் செய்து வார வாரம் கேம்ப் போடவும் ஆன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். இதுதான் இப்படி சொல்லும்போது நண்பர்களே, ஒன்றை சொல்ல வேண்டிய நேரத்தில் இந்த புத்தகத்தில் இல்லாத ஒரு விஷயம். அப்துல் கலாம் அவர்கள், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மக்கள் தலைவராக, மக்கள் குடியரசு, மக்கள் விரும்பக்கூடிய குடியரசுத் தலைவராக இருந்தவர். அவர் ஒரு திட்டம் போட்டார். அவருடைய அக்னி சிறகுகள் மற்றதில் தெளிவாக சொல்லியிருப்பார். கிராமங்களை மாற்றணும்னா புறாங்கிற திட்டம் ஒன்று. அந்த புறாங்கிற திட்டம் என்ன? ப்ரொவைடிங் அர்பன் அமெனிட்டிஸ் டு ரூரல் ஏரியா. பெரியார் சொன்னது வேற விதமான வார்த்தைகள் இருக்கு, அவ்வளவுதான். நகரங்களில் இருக்கக்கூடிய வசதிகளை கிராமங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் ப்ரொவைடிங் அர்பன் அமெனிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ். அதான் PURA, புறா அப்படின்னு. அந்த நிலையை பெரியார் சொல்லியிருக்கார். அதில் 4 கனெக்டிவிட்டின்னு சொல்றாரு. போக்குவரத்துகளுக்கு நல்லா இணைக்கக்கூடியது, அதனால ஒரு கனெக்டிவிட்டி. எக்கனாமிக் கனெக்டிவிட்டி, பொருளாதாரம். எஜுகேஷனல் கனெக்டிவிட்டி, அதே மாதிரி கல்வித்துறையில் எல்லா துறைகள்லையும் எல்லா கிராமங்களுக்கும் நல்ல பள்ளிக்கூடங்கள், நல்ல அமைப்பு. எலக்ட்ரானிக் கனெக்டிவிட்டி, இப்போ இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தொலைபேசி வசதிகள், அது இது மற்ற வாய்ப்புகள், இதெல்லாம் எலக்ட்ரானிக் கனெக்டிவிட்டி. ஆனால் எஜுகேஷனல், எலக்ட்ரானிக், எக்கனாமிக் கனெக்டிவிட்டி, அதே மாதிரி மற்ற வாய்ப்புகள். இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது பாருங்க. இந்த கருத்தை அவர் அழகா ஒரு தொகுத்து சொன்னார். அதே கருத்தை 1945 தந்தை பெரியார் அதற்கு முன்னாலேயே கடுமையான வாசகங்கள் எடுத்து சொல்லி, இது அத்தனை வசதியும் இருக்கணும், நல்ல அளவுக்கு இருக்க வேண்டும், ரொம்ப வசதிகள் என்று சொன்னார். இதை நாங்கள் பெரியார் மணியம்மை கல்லூரியாக இருந்து இன்றைக்கு பல்கலைக்கழகமாக நிகர்நிலை பலர் வந்திருப்பதில் சுற்று வட்டாரத்தில் 69 கிராமங்களை தத்து எடுத்து பெரியார் என்னென்ன கிராமங்களை பற்றி சொன்னார்களோ இந்த கருத்துக்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், நல்ல சாலை வசதிகள், விளக்கு வெளிச்சங்கள், அது மாதிரி மின்சார வசதிகள், இப்படி எல்லாவற்றையும் செய்து அமைத்த உடனே இதை ஒரு முறை அவர் குடியரசுத் தலைவராக இருந்தபோது எங்கள் கல்லூரிக்கு வந்து பார்த்து, பிறகு பல்கலைக்கழகமான பிற்பாடும் பல முறை வந்தார். 6 முறை வந்திருக்கிறார் அப்துல் கலாம் அவர்கள். அவரே இதை பார்த்து வியந்தார். என்ன, நான் தான் இந்த கருத்தை நினைத்தேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு முன்னால தந்தை பெரியார் அவர்கள் 1945 இதை சொல்லி இருக்கிறார்னு இந்த கிராம சீர்திருத்த புத்தகத்தை கொடுத்தார். இது ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்க்க சொல்லி அவருடைய IAS அதிகாரிகள் அத்தனை பேரையும் ஒரு 40 பேரை கூட்டிட்டு வந்தார். குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் ஆய்வுத்துறையில் இருந்தார். அப்பவும் வந்தார். குடியரசுத் தலைவர் ஆன பிற்பாடும் வந்தார். அதுக்கு பிறகு வந்தார். வரும்போது யார் வந்தாலும் அவர் என்ன சொல்லுவார்னா, பெரியார் புறாவை போய் பாருங்க, தஞ்சாவூர் வல்லத்துக்கு போய் பாருங்க, அவர் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி. ஆகவே இந்த கிராமத்தை சீர்திருத்துவது என்பது தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன அந்த கருத்தை நடைமுறைப்படுத்தி இந்தியா முழுக்க எழுதினார்கள். அதை ஆங்கிலத்திலே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அப்துல் கலாம் அவர்கள். டார்கெட் 3 பில்லியன் என்று அந்த புத்தகம். இந்த டார்கெட் 3 பில்லியன் என்ற இதுதான் அந்த புத்தகம். மிக முக்கியமாக இந்த புத்தகத்தில் அவர்கள் 300 கோடி மக்கள் வறுமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிராமங்களில் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். இந்த புறா என்ற திட்டம் இருக்கிறத, கிராம வசதிகள் நகரங்களுக்கும் பரவக்கூடிய இந்த திட்டம் இருக்கிறத, இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் எல்லோருக்கும் எல்லாமும், அனைவருக்கும் அனைத்தும். இதுதான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடக்கம். ஆகவே அத்தனையும் கிடைக்கும் என்று சொல்லி தெளிவாகவே எடுத்து சொல்லி
இதில் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்திலேயும் என்னென்ன அமைப்புகள் செய்திருக்கிறார் என்பதை ஏறத்தாழ ஒரு 80 பக்கத்துகளுக்கு மேலாக இந்த புத்தகத்தில் 300 பக்கம் உள்ள ஆங்கில புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அவரும் ஸ்ரீஜன் பால் சிங் என்பவர் இணைந்து எழுதினது. அப்துல் கலாம் அவர்கள் மிக தெளிவாக அவர்கள் மிகப்பெரிய வாய்ப்பாக எழுதின புத்தகத்தில் இந்த கருத்து இருக்கிறது. ஆகவே பெரியாருடைய சிந்தனை இப்படி ஒருவர் பின்னாலே இதுக்கு நடைமுறை கொடுத்து கொள்வார்கள் நினைக்கவில்லை. எனவே தான் அவரே இதை பார்த்துவிட்டு இந்த கிராமங்கள்லாம் பார்த்து நடக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் புறா என்ற அந்த திட்டம் நான் வைத்தேன், ஆனால் இங்கே நீங்கள் செய்கிறது அதுக்கு முன்னால் செய்கிறீங்க தஞ்சாவூர் சுற்றி, எனவே பெரியார் புறா என்று இதற்கு பெயர் வைக்கிறேன் என்று சொல்லி பெரியார் புறா என்று அவர்கள் பெயரிட்டே அழைத்தார்கள் அப்துல் கலாம் அவர்கள். இதிலே அவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். எதற்காக இதை சொல்கிறோம் என்றால், பெரியாருடைய தொலைநோக்கு, தி ப்ராஃபட் ஆஃப் தி நியூ ஏஜ் என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த தொலைநோக்கு எப்படியெல்லாம் நம்முடைய சமுதாயத்தை சீர்திருத்துகிறது, மாற்றுகிறது என்பது தெளிவாகிறது. அதற்கு ஒரு அடித்தளம்தான், அதற்கு ஒரு அடிவேர் தான் அவருடைய ஒரு முறை. பெரியாருடைய சிந்தனை மண்டை சுரப்பை உலகு தொழும் என்று புரட்சி கவிஞர்கள் சொன்னார்கள். தொழும் என்ற சொல் என்றால் வணங்குதல் என்று பொருள் அல்ல, பின்பற்றுதல் என்று பொருள் என்று பேராசிரியர் இறையன் அவர்கள் சொல்வார்கள். அதுபோல உலகம் அவருடைய கொள்கையை பின்பற்றுகிறது. ஏன் இந்தியாவுடைய முதல் குடிமகனே அதற்கு பின்பற்றியதோடு வியப்படைந்து பெயரும் தந்தார். அத்தகைய புத்தகம்தான் இந்த சிறிய நூல் கிராம சீர்திருத்தம். எனவேதான் சிறிய கேப்சூலுக்குள்ளே பெரிய நோய்க்குரிய மருந்தை தருவதைப் போல அருமையாக தருகிறார். படியுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.